பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலுமாக உங்கள் இருதயம் தொய்யும் போது என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வசனத்தை கொண்டு நாம் பாடங்களையும் அனுபவங்களையும் நாம் கற்று வருகிறோம். இந்த சத்தியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறதாகவும் இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இந்த நாளிலுமாக நாம் பார்க்க இருக்கிற தலைப்பானது துர்செய்திகளை கடந்து வருவது எப்படி. உங்கள் இருதயம் தொய்யும் போது துர்செய்திகளை கடந்து வருவது எப்படி என்று சொல்லி நம்மளுடைய செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்தியை நம்ம தியானிப்பதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை நம்மோடு இருப்பதற்காக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் இருதயம் தொய்யும் போது நாங்கள் துர்செய்திகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு போதித்து தாரும். வார்த்தைகள் உம்முடையதாக இருக்கட்டும், ஆசீர்வாதங்கள் எங்களை சார்ந்ததாக இருக்கட்டும். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் துர்செய்திகள் உண்டாய் இருந்தது என்று சொன்னால் அதனை அவர்கள் வெற்றியாய் கையாண்டு ஜெயித்து வருவதற்கு பரலோகத்தின் தேவன் நீர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். துர்செய்திகளை கையாளுவது எப்படி? ஒரு செய்தி நமக்கு வரும் வேளையில் அது நன்மையோ தீமையோ அல்லது தீமையின் செய்தி நமக்கு வெளிப்பட்டிருந்தது என்று சொன்னால் அதை கையாளுவதற்காக நம்மிடத்திலே சில பலன் கண்டிப்பாய் இருக்க வேண்டும். துர்செய்தியை நாம் சந்திக்கும் போது பலவீனன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் ஒரு துர்செய்தியை நாம் கேட்ட உடனே நாம் நோய்வாய்ப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். துர்செய்திகளை கேட்டவுடனே நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் தடுமாற்றத்தை பெறுகிறதாய் இருக்கும். துர்செய்திகள் ஏற்படும் வேளையில் சிலர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை சேதப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். ஏன் சில நேரத்திலே துர்செய்திகள் மரணத்தையும் கூட ஏற்படுத்துகிறதாய் இருக்கும். எனவே இப்படிப்பட்ட துர்செய்திகள் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வாட்டி கொண்டிருக்கும் வேளையில் இந்த அனுபவங்களில் நீங்கள் ஏதாவது கடந்து வந்தது உண்டானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இந்த வசனத்தை கொண்டு பேசுகிறவராக இருப்பார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் துர்செய்திகளை கையாண்டு கொள்வதற்காக இன்னைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் படிப்பதற்கு முன்பதாக ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு கணவன் மனைவி, அந்த கணவன் தினந்தோறும் வேலைக்கு கடன் செல்லும் போது மனைவி தன் வீட்டிலே இருக்கிறபடியினாலே அவளுடைய தோழிகள் அவளோடு தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் தொடர்பு கொண்டு அவர்களிடத்தை சொன்ன செய்தி என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, உன்னுடைய கணவர் இத்தனை மணிக்கு இந்த இடத்திலே ஒரு பூங்காவில் வேறொரு பெண்ணோடு இருப்பதை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி ஒரு தகவலை அவளிடத்தில் சொன்னார்கள். இந்த செய்தி ஒரு துர்செய்தி. இதை கேட்ட அந்த பெண்மணி என்ன செய்தாள் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, தன்னுடைய விரக்தியின் மத்தியிலே அந்த கணவன் அவளிடத்தில் மிகவும் நேசிக்கக்கூடிய அவருடைய சரீரத்தில் இருந்த அவளுடைய நீளமான கூந்தல் அவைகளை வெட்டி தன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீரோடும் துக்கத்தோடும் அவள் அந்த வேலையை அவள் அனுசரித்து கொண்டிருந்தாள். மாலை நேரத்திலே கணவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். வீட்டின் நுழைவு வாயிலில் அவருடைய சத்தத்தை எழுப்பின நேரத்தில் அந்த கதவை திறந்த மனைவி அந்த நீளமான வெட்டின கூந்தலை எடுத்து அவருடைய முகத்தில் எறிந்து, நீ இந்த நேரத்தில் இன்னொரு பெண்மணியோடு இருந்ததாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது. உன்னுடைய அன்பு உண்மையான அன்பு அல்ல, நீ என்னுடைய பொய்யாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி பேசின நேரத்தில் அந்த கணவர் அந்த மனைவி இடத்துல விசாரிக்கிறார். என்ன ஆச்சு? எதனால் இப்படி கோபம் கொள்ற? யார் என்ன சொன்னாங்க? என்னுடைய தோழிகள் இப்படிப்பட்ட செய்தியை சொன்னார்கள் என்று சொன்ன நேரத்தில் அந்த கணவர் சொன்னாரு, இன்னைக்கு ஏப்ரல் 1 என்பதை நீ மறந்து விட்டாயா? உன்னை சோதிப்பதற்காக உன்னுடைய தோழிகள் இப்படி ஒரு காரியத்தை செய்ததினாலே என்னை நீ இப்படி சந்தேகப்பட்டாயே. அதை காட்டிலும் உன்னுடைய சரீரத்தில் தோன்றின அந்த அழகான கூந்தலை நீ வெட்டி எறிந்தாயே. தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு துர்செய்தி வரும் கூடிய வேளையில் இன்றைக்கு அது என்ன என்பதை விசாரிப்பதை காட்டிலும் அது என்ன என்று சொல்லி தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே ஏதோ ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு
உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சில நேரத்திலே சேதப்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சேதப்படுத்தினதான் இந்த பெண்மணி. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது துர்செய்திகளை சந்தித்து ஏதாவது சேதங்களை உங்களுக்காக நீங்கள் வர வைத்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாளின் செய்தி உங்களுக்காக உண்டானது. ஆதார வசனமாக எரேமியாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து வாசிப்போம். வேதம் சொல்லிக்கிறது, தமஸ்குவை குறித்து சொல்வது, ஆமாத்தும் அர்பாத்தும் கலங்குகிறது, பொல்லாத செய்தியை அவர்கள் கேட்டபடியினால் கரைந்து போகிறார்கள். நல்லா கவனிங்க, பொல்லாத செய்தியை கேட்டதுனால ஜனங்கள் கரைந்து போகிறார்கள். தொடர்ந்து வேதம் சொல்லிட்டு, சமுத்திரத்தின் ஓரமாய் சஞ்சலம் உண்டு, அதற்கு அமைதலும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் துர்செய்திகளை சந்திக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கரைந்து போயிருக்கிறீர்களா? நீங்கள் கரைந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களிடத்திலே பேசுகிறவராக இருப்பார். எனவே இயேசுவானவரும் இப்படிப்பட்ட துர்செய்திகளை கடந்து வந்த தேவன். இயேசுவானவருடைய வாழ்க்கையிலும் துர்செய்திகளை கையாண்டு வந்தவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு துர்செய்தியை நம்ம இன்னைக்கு கேட்போமோ, நாளைக்கு கேட்போமோ, நாளை மறுநாள் கேட்போமோ, அது என்னைக்கு கேட்டாலும் இயேசுவானவர் எப்படி கடந்து வந்தாரோ நாமும் அப்படியே கடந்து வர வேண்டும் என்பதை நாம் இந்த நாளின் செய்தியிலே நாம் படிக்க இருக்கிறோம். முதல் பாடமாக, நீங்கள் துர்செய்திகளை கேட்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் அமைதி கொள்ளுங்கள். இயேசுவும் அமைதி கொண்டவராக இருந்தார். துர்செய்தியை கேட்ட தேவன் அவர் அமைதியில் தன்னுடைய வாழ்நிலையை கட்டுப்படுத்தினவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் துர்செய்தியை கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் உணர்ச்சிகளை, உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் அமைதிப்படுத்த வேண்டிய அவசியமாக இருக்கிறது. வேதத்திலே ஒரு வசனத்தை பார்ப்போம். இயேசுவினுடைய நண்பனான அல்லது சகோதரனான ஒருவருடைய மரணம் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. எந்த காரணமும் இன்றி யாரோ ஒருவருடைய பிறந்த நாளுக்காக அந்த யோவான் ஸ்நானகன் என்று சொல்லப்படக்கூடியவனுடைய மரணம் வேதத்திலே சம்பவிக்கிறது. வாசிப்போம். மத்தேயுவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். யோவானுடைய தலை துண்டிக்கப்பட்டு அவனை சிரச்சேதம் செய்தார்கள். அந்த தலை இன்னொருவருக்கு பரிசாய் கடந்து சென்றாலும் இயேசு அந்த செய்தியை கேட்டபோது என்ன செய்தார் என்று சொல்ல பார்க்க போகிறோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். நல்லா கவனிங்க, இயேசு என்ன செய்தார்? 13ஆம் வசனத்துல, இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்களை அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இந்த துக்கமான செய்தியை கேட்ட இயேசுவானவர் தனிமையாய் அமைதிக்கு கடந்து சென்றார். தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு துர்செய்திகள் எழும்பும் என்று சொன்னால் நீங்கள் உங்களை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவும் அப்படியே செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்து கொள்ள வேண்டியது, துர்செய்திகளை கேட்ட வேளையிலே மனம் பதறாதபடிக்கு, உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் போய்விடாதபடிக்கு, எண்ணங்கள் சிதறி போகாதபடிக்கு, குடும்பங்களிலே சஞ்சலங்களை ஏற்படுத்தாதபடிக்கு நீங்கள் அமைதி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசுவும் அப்படியே செய்தவராக இருக்கிறார். சில காரியங்கள் ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று சொன்னால் அவைகளை குறித்து விசாரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை குறித்து வாக்குவாதம் எழுப்ப வேண்டியது நம்முடைய காரியம் அல்ல. யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். யோபினுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போயிட்டாங்க. கால்நடை மிருகங்களை இழந்தாரு, களஞ்சியங்களை இழந்தாரு. யோபு பேசுறார் பாருங்க. யோபு 1:21, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துர்செய்தி வந்தாலும், யோபு தன் வாழ்க்கை நிலை எப்படி வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது அமைதியான ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, துர்செய்திகளை கையாளுவதற்கு பரலோகம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் இது. இன்றைக்கு நீங்களும் நானும் அமைதியை நாம் கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
சாலமோன் என்ற ஞானி நமக்கு நீதிமொழிகள் மூலமாக நமக்கு போதித்து கொடுக்கக்கூடிய பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க. நீதிமொழி 28:1, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். துர்செய்திகளை கையாண்டு கொள்வதற்காக நீங்கள் அல்லது நீதிமான்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் பார்க்கும்போது நீதிமான்களைப் போல தைரியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவைகளே. துர்செய்திகளை சந்திக்கிற நீங்களும் நானும் அமைதியாய் இருக்க வேண்டும். துர்செய்திகளை கேட்கிற நீங்களும் நானும் தைரியமாய் இருக்க வேண்டும். அதை குறித்து வாக்குவாதங்களோ, அதை குறித்த சச்சரவுகளோ, அதை கொடுத்த வீணான வார்த்தைகளை அளப்புதலோ இவைகளை செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இது பரலோகம் கொடுத்திருக்கிற பாடம். இது தேவ ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கற்று வந்த இந்த பாடங்களின் நிமித்தமாக இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேசும்போது, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் சீர்தூக்கி பார்க்கும்போது, என் மகனே, என் மகளே, நீ துர்செய்தியை சந்திக்கிறாயா? உன்னுடைய காதுகளுக்கு நன்மையை நீ கேட்பதை தவிர துன்பங்களையும் நீ விரும்பாத அருவருப்புகளையும் நீ அதிகமாய் கேட்கிறாயா? நீ வா, சற்று அமைதிக்கு வா. நீ வா, சற்று தைரியமான சூழ்நிலைக்கு வா. நீ வா, சற்று பொறுமைக்குள்ளாக வா. உன்னுடைய மனது அங்கலாய்க்க வேண்டாம், உன்னுடைய இருதயம் தோய்ந்து போக வேண்டாம் என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் உங்களை இந்த அமைதிக்குள்ளாக அழைக்கிறவராக இருக்கிறார். எனவே துர்செய்திகளை நம்ம கையாண்டு கொள்வதற்காக நாம் செய்ய வேண்டியது அமைதியாய் இருக்க வேண்டும். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு செய்தி வாசகர், வட இந்தியாவில் நடந்த சம்பவம், செய்தி வாசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அந்த அவசர செய்தி என்று சொல்லி ஒரு செய்தி அவர்களுடைய திரைக்கு கடந்து செல்கிறது. இந்த செய்தியை அவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும். அந்த செய்தி அறிவிக்கிறாங்க, இந்த இடத்துல இந்த வாகனம் ஒரு வாகனத்தோடு மோதி இத்தனை பேர் மரணத்தை சந்தித்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த மரணத்தை சந்தித்தவர்களுடைய பேரெல்லாம் அந்த அம்மா வாசிக்கிறாங்க. வாசிக்கும் போது அதில் மூன்றாவதாக இடம்பெற்றிருந்த பேர் வேற யாருடைய பேரும் இல்லை, இந்த பெண்மணியினுடைய கணவருடைய பெயர். திருமணமாகி வெறும் 18 மாதங்களே ஆன நிலையில் கணவருடைய இந்த துர்செய்தி அந்த திரையில் பார்த்துதான் இந்த பெண்மணிக்கு தெரிகிறது. அந்த சூழ்நிலையில் அந்த பெண்மணி இதை குறித்து அழாமல் சஞ்சலப்படாமல் அமைதியாய் தனக்கு நியமித்த அந்த பணியை நிறைவு செய்து அங்கிருந்து அமைதியாய் கடந்து சென்றாள். அவள் பெரிய புகழாரம் சுட்டினாங்க, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு அமைதியாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடத்தி செல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் படிக்கக்கூடிய பாடம், துர்செய்திகளை கேட்கும்போது நீங்கள் செய்வதில் உறுதியாய் இருங்கள். பி ஸ்ட்ராங். நீங்கள் செய்வதிலே உறுதியாய் இருக்க வேண்டும். துர்செய்திகளை கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாராநிலை வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாய் செய்து முடிக்க வேண்டும். இயேசுவானவருடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் இது. வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்கிறது, அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். சரி, அடுத்து வேதவசனம் சொல்லுது பாருங்க. 32ஆம் வசனத்துல, அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். அதை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. 33ஆம் வசனத்துல முக்கியமான வார்த்தை, இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்றார் என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் அவர் அற்புதம் செய்கிறாரு, சுகவீனமாக இருக்கிறவங்களுக்கு சுகம் கொடுக்கிறாரு, நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிகிறாரு. அவரிடத்துல சில பரிசேயர்கள் போய் சொல்றாங்க, நீங்க இந்த இடத்தை விட்டு போயிருங்க, ஏரோது உங்களை கொலை செய்யறதுக்காக வகை தேடி சுற்றி தெரிகிறான். அவர் சொல்றாரு, இன்னும் நான் 3 நாள் நான் இங்கே தான் இருப்பேன், நான் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் நான் செய்து முடிப்பேன்,
இந்த செய்தியை நீங்கள் போய் அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், உங்களுக்கு ஏதாவது துர்செய்தி வரும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பரலோகத்தின் தேவன் நீங்கள் என்ன வேலை என்ன சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு பலன் தந்திருக்கிறாரோ அதை செய்து தீர்க்கும் வரைக்கும் உங்களுடைய மனது சிதறடிக்கப்படக்கூடாது, உங்களுடைய இருதயம் நொறுங்குண்டு போகக்கூடாது. ஏனென்றால் இயேசுவின் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை போதித்த ஒரு நியதியாக இவை இருக்கிறது. நாம் உறுதியாய் இருக்க வேண்டும், நாம் தைரியமாய் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நாம் வாசித்திருந்தோம் எரேமியாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம். தமஸ்குவை குறித்து சொல்வது ஆமாத்தும் அர்பாத்தும் கலங்குகிறது, பொல்லாத செய்திகள் அவர்கள் கேட்டபடினால் கரைந்து போகிறார்கள். கெட்ட செய்தியை கேட்டதும் அப்படியே ஆட்களே உடஞ்சு போயிடுறது. ஆனால் ஆண்டவருக்கு அப்படி ஒரு கெட்ட செய்தி வந்துச்சு, அவர் உடஞ்சு போகல, தைரியமாக உறுதியாக நின்றார். அவர் மிகவும் பலம் கொண்டவராக இருந்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தான் செய்ய வேண்டிய வேளையில் இயேசு கவனமாய் இருந்தது போல துர்செய்தி வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய வேளையில் கவனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் தோய்ந்து போகாமல் இவை உங்களை காக்கும். 2 வசனங்களை நாம் வாசித்து அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம கடன் செல்வோம். 112ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுங்க, 112ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை அல்லது தேவனை நம்பி இருப்பவன் அவனுடைய இருதயம் பலம் கொண்டதாக இருக்கிறதுனாலே துர்செய்தியை கேட்கிறவன் பயப்படாதவனாக இருப்பான். இன்றைக்கு நீங்களும் நானும் பயப்படாமல் இருக்கிறோமா? துர்செய்திகளை பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது பயப்படாமல் இருக்கிறோமா? இவை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சீர்தூக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏசாயாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடைய எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு பூரண சமாதானம் உண்டாகும். எப்ப என்று சொல்லலாம் பார்க்கும்போது துர்செய்தியை கேட்கக்கூடிய அந்த நிமிஷத்துல கூட. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா உங்களுக்கு நித்திய கண்மலையாய் இருப்பார், பரலோகத்திலையும் அவர் உங்களுக்கு கண்மலையாய் இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே துர்செய்திகளை கையாண்டு கொள்வதிலே முதலாவது நாம் செய்ய வேண்டியது, நாம் அமைதியான நிலைமையில் நாம் இருக்க வேண்டும். இயேசு துர்செய்திகளை கேட்கும்போது அமைதியாய் இருந்தார். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டியது, துர்செய்திகளை கேட்கும்போது நாம் உறுதியாய் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் இயேசுவும் அவருடைய காதுகளுக்கு துர்செய்திகள் வந்த நேரத்திலே உறுதியாய் அவர் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு தன்னை ஈடுபடுத்தினவராக இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, துர்செய்திகள் வரும்போது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்கள் இருதயம் தோய்ந்து போகாது என்று சொல்லி. உங்கள் இருதயம் தோய்ந்து போகாதபடிக்கு இந்த செய்திகளை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய செவிகளுக்கு துர்செய்திகள் ஏற்படும் என்று சொன்னால் இது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. வாசிப்போம். மார்க்கின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க. அவர்களை ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள், வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. சரி, அடுத்த வசனம் 37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த காட்சியை கண்கள் கண்டாலும் அதிலே முழு நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அவங்க மனசுல நினைக்கிறது என்ன தெரியுமா? இந்த கப்பல் கொஞ்சம், இந்த படகு கொஞ்சம் அசைக்கப்பட்டதும் எல்லாம் போச்சு, நம்ம மறித்து விடுவோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தான், நம்மளுடைய வீடு, நம்மளுடைய குடும்பம் ஒரு சின்ன தடுமாற்றத்தை சந்தித்த உடனே நம்ம நினைப்போம் எல்லாம் போச்சு, ஆண்டவர் கைவிட்டுட்டார். ஒரு துர்செய்தியை ஆண்டவர் அனுமதித்தார்,
ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையை நம்ம வீட்டுக்குள்ள அனுமதித்தார், எல்லாம் போச்சு என்று சொல்லி நாம் ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து விடுவோம். அதே அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு அமைதியாய் இருந்தாதான் சிந்திக்க முடியும். அதே சமயத்தில் செய்வதில் உறுதியாய் இருந்தாதான் நீங்கள் பலமானவர்களாக இருப்பீங்க. நம்பிக்கை இருந்தாதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். இந்த 3 காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாதான் நீங்கள் துர்செய்தியை நீங்கள் கடந்து வரக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க முடியும். சில வசனங்களை நாம் வாசிப்போம். ஞானியாகிய சாலமோன் நீதிமொழிகள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, நீதிமொழிகள் 3, 25, 26, சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். இந்த நாளின் செய்தியை கேட்கக்கூடிய விசுவாச பிள்ளையே, நீ அஞ்ச வேண்டாம். சடுதியான திகிலும் துஷ்டரின் பால் கடிப்பும் வந்தாலும் நீ அஞ்ச வேண்டாம். அடுத்த வசனம் சொல்லிருக்கிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி அவர் உன்னை காப்பார். உன்னை காப்பாற்ற வேண்டியது ஆண்டவருடைய வேலை. துர்செய்தி வருதா, நீ அஞ்ச வேண்டாம். நீ அதில் அகப்படுவாயா, கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வார். தேவ ஜனமே, எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் செய்திகள் நன்மையோ தீமையோ இன்பமோ துன்பமோ அது எந்த இடத்திலிருந்து வந்தாலும் அதை கையாண்டு கொள்வதற்காகவும் அந்த செய்தியானது நம்முடைய இருதயத்தை தோய்ந்து போகாமல் செய்வதற்காகவும் பரலோகத்தின் தேவனிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். கடைசியாக 118ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். 118ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? மனுஷரால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? துர்செய்திகளை கேட்ட பிள்ளைகளே, கடந்து வந்த பிள்ளைகளே, அமைதிப்படுங்கள். துர்செய்திகளை கடந்து வந்த பிள்ளைகளே, நீங்கள் செய்யும் வேலைகளில் உறுதியாய் இருங்கள். துர்செய்திகளை கடந்து வந்த பிள்ளைகளே, நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தைகளின் மூலமாக தேற்றுகிறவராக இருப்பார். ஒரு சிறிய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 3-4 வயது மதிக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றோரோடு நேரம் செலவழிக்கும்படியாக சந்தை விலைக்கு கடந்து வந்திருந்தாள். அந்த இடத்தில் கடந்து வரும்போது அந்த திரளான கூட்டத்தின் மத்தியிலே இந்த சிறு குழந்தை தன்னுடைய பெற்றோருடைய கைப்பிடிப்பை விட்டுவிட்டாள். கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தபடினாலே இந்த குழந்தை ஆங்காங்கே தள்ளப்பட்டு ஏதோ ஒரு திசைக்கு கடந்து சென்றாள். இப்ப இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய துன்பம், ஒரு பெரிய கஷ்டம். தன்னை நாம் இனிமே எப்படி வீட்டுக்கு கடந்து செல்ல முடியும் என்று சொல்லி. ஆனால் அந்த குழந்தை செய்தது என்ன தெரியுமா? ABCDEFGHI என்று சொல்லி அந்த ஆங்கில எழுத்துக்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த குழந்தையை அரவணைக்கும்படியாக பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவர் சொன்னார், எம்மா நீ யாரம்மா பார்க்கணும், எங்கம்மா போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குற நேரத்தில், இந்தம்மா என்னுடைய பெற்றோர்கள் அந்த கூட்டத்தில் நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் அவங்களை சந்திக்க வேண்டும். சரி அழாதே என்று சொன்ன நேரத்தில் அந்த குழந்தை சொன்ன வார்த்தை ABCDEFGHI. என்னம்மா செய்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுல, நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் என்ன விதத்தில் நான் ஜெபிக்கணுமோ ஆண்டவர் இந்த ஜெபத்தை, இந்த எழுத்துக்களை அப்படி மாற்றிக்கொள்வார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம். துன்பம் உங்களை சூழ்ந்தலை கழித்தாலும், இன்பம் இழந்தென்று நீங்கள் சோர்ந்தாலும், எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, துன்பங்கள் எங்களை சூழ்ந்தாலும் நாங்கள் அமைதியாய் இருக்கவும், நாங்கள் பதட்டம் அடையாமலும், நாங்கள் நிலையுள்ள வாழ்க்கையை சிந்திக்கவும், நம்பிக்கையாய் இருக்கவும் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்களை வழிநடத்தியருளும். நீர் எங்களோடு இரும், எங்கள் நல்ல ஆண்டவரே. ஆமென்.